அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 5, 2025 சனிக்கிழமை மதிய நேரம். ரைட் நவ் நம்ம கர்நாடகாவில் தனிமை பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஆன்மீக யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முந்தைய பதிவுகள்லாம் பார்த்துருந்தீங்கனால தெரியும். கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி தும்கூர், மைசூர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் இந்த வழியெல்லாம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு தனிமையான பயணங்கள், ஒரு தேடல் நிறைந்த பயணம், சுவாரஸ்யமான பயணங்கள், ஆன்மீக பயணம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நம்மளாம் எந்த பிளானுமே இல்லாமல் வித்தவுட் எனி பிளான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வழியில் என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நம்ம பயணத்தை தொடர்வோம். ஓகே, எடியூர் அப்படின்னு நம்ம வழியில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோயில் இருக்குன்னு, அந்த ஊர் தான் இது. பக்கத்தில் டைவர்ட் ஆனால் 2 கிலோமீட்டருங்கிறாங்க. சென்னராயப்பட்டினம், ஹாசன் 95 கிலோமீட்டருங்கிறாங்க. ஹாசன் நமக்கு பரிச்சயமான ஊர் தான், ட்ராவல் பண்ணியிருக்கோம். மைசூர் டு ஹாசன், ஹாசன் டு சித்ரதுர்கா. அதாவது மைசூர்லேருந்து நார்த் இந்தியா டுவார்ட்ஸ் நார்த் மகாராஷ்டிரா போகிறக்கு ஹாசன் ஒரு ஜங்ஷன் ஏரியா மாதிரி. அந்த டவுன்லேருந்து அப்படியே ஈஸியாக லிங்க் ஆகி போகலாம். ஹைவேஸில் இந்த ஊரோட வியூ இதாங்க. எடியூர் அப்படின்னு பேரு. ஒரு மேட்டு நிலம், ஒரு சின்ன மலைப்பகுதி மாதிரி, அப்படியே கொஞ்சம் மேடான நிலம் இது, இந்த ஏரியா. அப்படியே இப்போ டவுன் இறங்குது, கீழே இறங்குது. ரைட் நோ நம்ம வழியில் இந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று பார்க்குறோங்க. நல்லா அமைதியாக இருக்குது. ஹைவேஸ் ஒட்டியும் இருக்குது. என்ன அப்படின்னா, சார்ஜிங் போடுறதுக்காக ப்ளக் பாயிண்ட் நான் பார்த்தேன் இருக்குது. பட் பவர் சப்ளை இருக்கா அப்படிங்கிற நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஹனுமான் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். ஹனுமான் சன்னதி போட்டிருக்கு. ஆமாம், வடநாட்டிலலாம் என்ன அப்படின்னா, வழித்துணையாக ஆஞ்சநேய சுவாமி வைப்பாங்க. அங்கங்கே ஆஞ்சநேய சுவாமி வழித்துணைக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ஹைவேஸை ஒட்டியே இருக்கிறதுனால நம்ம சார்ஜ் போடும்போது யாராவது ஏதாவது சத்தம் போடுறதுக்கும் வாய்ப்பு, சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. சின்ன சின்ன வில்லேஜ், சின்ன சின்ன இடத்துல தான் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. அது தெரியாத ஊரில் லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது பெரிய இஷ்யூ. ஹைவேஸ் பக்கத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதனால் நம்ம இப்போ போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சிங்க. என்ன அப்படின்னா, சார்ஜ் போட வந்தோம், பட் அங்கே சார்ஜ் போடுற ஃபெசிலிட்டி இது பாக்ஸ் இருந்தது, பட் பவர் சப்ளை இல்லை. ரொம்ப அன்ஈஸி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, பரவாயில்ல, வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷனில் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். காற்று, கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை அனுபவிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் ஒரு 67 இருக்குது பேட்ரி. ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் டாப்அப் பண்ணியிருந்தால் கூட ஒரு 90 அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஓகே ஆகிருக்கும். நல்லா இருந்திருக்கும். முடியாமல் போச்சு. சரி, பரவாயில்ல. ரொம்ப அருமையான அனுபவங்க. அப்படியே ஏகாந்தமாக உட்காண்ட்ருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ராவல்ஸ் பஸ் வந்தது. ஸ்டார்டிங்கில் ஐயோ கசகசன்னு எல்லாம் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அவங்க ஒரு 2 நிமிஷம் அவங்களோட அப்படியே கலந்து ஒன்றானதுக்கப்புறம் நம்மளும் அவங்களோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் ஃபேமிலி, குழந்தைங்க, லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க.
எல்லாம் சாப்பிடும்போது திடீர்னு நம்மளையும் சாப்பிட சொல்லிட்டாங்க. அது இந்தியன்ஸ் எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, எங்கே போனாலுமே சாப்பிடும்போது யாரையும் விட்டுட்டு சாப்பிட மாட்டோம். ஸோ சாப்பிட்டோம். ஹெவியான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. நம்ம ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி அந்த சாப்பாடுல கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக போட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். ஒரு கிரேவி ஒன்று, இந்த நிலக்கடலையெல்லாம் போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருந்தாங்க. அப்படியே திக்காக பேஸ்ட் டைப்பில் நல்லா இருந்தது, தொக்கு மாதிரி. தென் போகும்போது எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு நல்லபடியாக போனாங்க. நானும் அப்படியே கையெடுத்து வணங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள், ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தனிமை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். தனிமை அதுவும் ஒரு ஆனந்தம், இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை சந்தித்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு நல்ல இனிமையான ஞாபகம். நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல சார்ஜ் பண்ண முடியலையே, சுதந்திரமாக சார்ஜ் பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தோட, ஒரு சின்ன வருத்தத்தோட அப்படியே கிளம்புறோம். ஓகே, போகலாம். என்ன பண்ணுறது, நல்ல கோவில், சூப்பரான இடம். ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் எங்கே சார்ஜ் போட போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, ரைட் நவ் இந்த லொக்கேஷன் நாகமங்கலா அப்படின்னு பேருங்க. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லெஃப்டில் டைவர்ட் எடுக்க போகிறோம். டைவர்ட் எடுத்தோன்னா நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினா பார்த்து போகலாம். ஸோ இந்த NH75க்கு ஒரு பாய் பாய் சொல்லிடுவோம். பாய் பாய் NH75, see you later, फिर मिलेंगे, மீண்டும் சந்திப்போம் NH75. வாய்ப்பு இருந்தால் வருவோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ லெஃப்ட் டைவர்ட் எடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினா பார்த்து நம்ம போகிறோம். இந்த வழியில் சின்னதாக ஒரு நதி கிராஸ் ஆகுது. பழைய கால பிரிட்ஜ். இந்த பிளாக் கலரில் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும், பாசி படிஞ்ச மாதிரி அப்படியே கருப்படிச்சு இதாக இருக்குது, காஞ்சி போன மாதிரி. ஓகே, நம்ம கூகுள் மேப்ஸ் செக் பண்ணிட்டோம். நம்ம டைவர்ட் ஆகிருக்க இந்த ரூட் கரெக்டு தான். நாகமங்கலாவிலேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி நம்ம போகணும். கரெக்டு தான் இது. மணி 10 ஆச்சுங்க. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, நல்ல காற்று, சூப்பரான காற்று. ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட், சூப்பராக ஒரு சில்னஸ் இருக்கு. மேகங்கள்லாம் அங்கங்கே அப்படியே கருத்து இருக்கிறத பார்க்க முடியுது. வழியில சின்ன சின்ன கோவில்கள்லாம் பார்த்தோம். லைட்டெல்லாம் எரியுது, பகல்லையே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. பட் சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் பாக்ஸ் எதுவும் இல்லை. ப்ளக் பாக்ஸ் இருக்கிற கோயிலில் பார்த்தா பவர் சப்ளையே இல்லை. என்ன பண்ணுறது பாருங்க, இங்கே ஒரு கோயில் இருக்கு. வழியில் கோயில்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் குறையே இல்லை. எங்கே பார்த்தாலும் கோயில்கள் அப்படி இப்படின்லாம் இருக்கு. ஆனால் ஒரு தங்குற அளவுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்தால் நல்லா இருக்கும். இது நாகமங்கலா பஸ் ஸ்டேஷன். ரொம்ப சின்ன பஸ் ஸ்டேஷன் தான், நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் அமைதியாக சூப்பராக இருக்குது. இங்கேயும் உள்ளே போய் பார்த்தங்க, ப்ளக் பாயிண்ட் எதாவது இருக்குமான்னு பாருங்க, இல்லை. மைசூர், தும்கூர் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் இருந்தது, தும்கூரில் இருந்தது, இங்கே இல்லை. சரி, இன்னும் நெக்ஸ்ட்டு மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. மைசூர் இங்கேருந்து 68 கிலோமீட்டர் வருதுங்க. ஓகே, அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நல்ல வேலை பார்க்கிங்காவது ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ப்ளக் பாக்ஸை செக் பண்ண போயிட்டு இதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் போட்டிருந்தாங்கன்னா சரி, அப்படியே மைசூர் பார்த்து போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு ஐடியா வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், பட் அது கூட வழியில் அவைலபிள் இல்லை நமக்கு. அப்படிங்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. மைசூரு அப்படின்ட்டு ரூட் காமிச்சிருக்காங்க. லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மகாராஷ்டிராலேயும் ஒரு சில பூமியெல்லாம் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும். அந்த மண், அந்த மண்ணுடைய கலர், அந்த டைப் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் இருக்க மாதிரியே ஒரு லுக்கு. இந்த ஹைவே பக்கத்தில் இந்த தாபா ஹோட்டல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வருது. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது மைசூர். நேற்று வந்து மாண்டியா அப்படிங்கிற ரூட்ல டிராவல் பண்ணோம். அதெல்லாம் கரும்பு பூமி. இன்னைக்கு காலையில கூட கரும்பெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தோம். இங்கே கொஞ்சம் தென்னை மரம் அது இதெல்லாம் நிறைய இருக்கு. பாருங்க, ரோட் சைடில் ஒரு கோயில்.
மாதேஸ்வர சுவாமி சிவ மகாதேவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புலி மேலே உட்காந்து வர மாதிரி ஒரு ரூபம் கொடுத்துருப்பாங்க. நிறைய கோயிலுங்க, சொல்லவே வேண்டாம். 1 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கோயில் அங்கங்கே இருக்கு. நிறைய கட்டியிருக்காங்க. ஒரு யாத்திரிகள்லாம் வந்தால் ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் மன நிம்மதியோட. நல்ல விஷயம். எப்படி கோயில் கட்டி வைக்கிறது நல்ல விஷயம். மணி 10:48. லேசாக மழை துளிகள் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பனி பெய்கிற மாதிரி பெய்யுது. இந்த சில்னஸுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஒதுங்கிட்டோம் கொஞ்சம் நேரம். பார்க்கலாம், பாருங்கள், எல்லாம் அப்படியே மலையில் ட்ராவல் பண்ணுறது பார்க்குறீங்க. பார்க்கலாம் கொஞ்ச நேரம். அதாவது மழை பெய்யறது வந்து அந்த சுட சுட மழை பெய்யுது அப்படிம்பாங்களே, அது மாதிரி நல்லா அடித்து தூக்குச்சுன்னா அதில் நனைஞ்சிட்டு போகிறது நல்லா இருக்குங்க. அப்படியே தொப்பெல்லாம் நனைஞ்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நனைஞ்சிட்டா நல்லா இருக்கும். ஹாஃப் ட்ரௌசர் இருக்குது, பனியன் இருக்குது, சின்ன சின்ன அது மாதிரி ஈஸியாக போட்டோன்னா அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் கூட அது ஈஸியாக காஞ்சிடும். ஆனால் இது வந்து பனி பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. முழுசாக ஈரமும் ஆகாது, அதில் கசகசன்னு ஆகிடும். அது ஒரு அன்ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ட்ராவல் டயத்தில். ஏன்னா நம்ம வந்து நைட்டு தங்குறதெல்லாம் வெளியே தான் தங்குறோம், பிளாங்கெட்டும் இல்லை. ஸோ குளிர் எடுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுதான். ஓகே, அப்படியே கொஞ்சம் இது ஒன்றும் பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. அப்படியே நசன்னு பேஞ்சிட்டே இருக்கு. ஒருத்தர் ஒதுங்கினவரே அவர் நின்று பார்த்துட்டு அடப்போப்பா இதெல்லாம் என்ன போய் அப்படிங்கிற மாதிரி அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. நினைஞ்சிட்டே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. சரி, நம்மளும் அப்படியே இதுதான் மைசூர் போகிறதுக்கான ரூட். இது சவுத் டிரெக்ஷன், இது வந்து நார்த். சரிங்களா, அப்படியே தொடர்ந்து போவோம். ஓகே, மணி இப்போ 11:30. ரோட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று பார்க்குறோம். அப்படியே கற்களாலான தூண்கள், மேலெல்லாம் அப்படியே கருப்படிச்சு அந்த ஒரு பழமையை காட்டுற அளவுக்கு அப்படியே ஒரு லுக் அவ்வளோ அருமையாக இருக்குது. விஷ்ணு கோயில் இது, திருநாமம் சாத்தியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை நான் அப்படியே ஃபைல் பண்ணுறேன். ஓகே, அப்படியே தொடர்ந்து போகலாம். இந்த லொக்கேஷன் மாதேஸ்வரபுரா அப்படின்ட்டு, மாதேஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். மாதேஸ்வர சுவாமி அப்படிங்கிறது நம்ம மகாதேவன் தான், சிவ மகாதேவன். பாருங்க, வழியில் மாட்டு வண்டி போயிட்டுருக்கு. இனிமே வந்து கர்நாடகாவிலாம் மாட்டு வண்டி, சைக்கிள், பழைய கால ஓட்டு வீடுகள், இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் இன்னும் பார்க்க முடியுதுங்க. அதெல்லாம் ஒரு ஆச்சரியம்தான். தமிழ்நாடு சைடெல்லாம் அந்த ஒரு மாடர்ன் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லா பக்கமும் ஹைடெக் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹைடெக்காக இருந்தாலுமே கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. இயற்கையோடு ஒட்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, விவசாயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ரைட் நோ மணி 12:15 ஆச்சுங்க. ஸ்ரீரங்கப்பட்னா அப்படிங்கிற அந்த டவுன் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஸ்ரீரங்கப்பட்னா அப்படின்ட்டு. ரொம்ப புராதனமான ஒரு நகரம் இது. ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். ஸ்ரீரங்கப்பட்னா டவுன், ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் ரெண்டுமே ரைட் சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பாருங்கள், காவேரி ஆறு நதி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். காவேரி தாய் வழியில் பார்த்தோம், பட் நேரோ பிரிட்ஜ், அங்கே நின்று ஷூட் பண்ண முடியல. ஓகே, கோயில்கிட்ட போக முடியுமா எப்படின்னு பார்க்கலாம்.